ஹலோ கைஸ், நான் டிஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து அகாடமி ஜீனியஸ் ஸ்வாட்ஸ் மாஸ்டர்ன்ற சீரிஸோட எபிசோட் 11 இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோல நம்ம நோட்டிஃபிகேஷன் வழக்கமா இந்த எபிசோட் வேற லெவல்ல இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஃபயர் மெச்சு போட்டு கூடவே இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம கால் போலாமா. இப்போ இந்த எபிசோட்ல ஹீரோவா அந்த ஷார்ட் சைனை பார்த்துட்டு இருக்க பின்னாடி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இவரு சில்லி ஃபேன்ஸ் தானே, இந்த எம்பையரோட ரைசிங் ஸ்டார் இந்த இடத்துல என்ன பண்றாரு மாதிரி அவன் இதை பார்த்துட்டு என்ன ரோனன் அவன் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான் போலையா, அந்த ஆளை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அசல அவன் சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோவும் அடைச்சா எனக்கு இவ பிரச்சனை வந்துருச்சு, எவனை நான் மீட் பண்ண கூடாதுன்னு நினைச்சனும் அவன் என் முன்னாடி வந்து நிற்கிறான். ஸ்வாடை பொறுத்த வரைக்கும் இவன் என்னை விட சிறந்தவனா இருந்தாலும் இப்போ என் முன்னாடி அவன் பிரச்சனை பண்ண வந்துட்டானே, இவனை தவிர்க்கலாம் நினைச்சா கூட முடியாத போலன்னு சொல்லிட்டு ஹீரோவை யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடா நீ தான் ஃபர்ஸ்ட் நினப்புல பேசிட்டு இருக்கியா, கண்டிப்பா இந்த சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணணும். ஹீரோவும் ஆமா நான் தான் ஃபர்ஸ்ட்டுங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப ஓவராலா நடந்துக்கல, இப்போ எனக்கு உங்ககிட்ட பேசலாம் டைம் இல்லை, நான் இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். அவன் இதை கேட்டுட்டு கடுப்பா வரான். என்னடா பேச்சு அப்படியே மாத்துற, ஏதோ மழுப்புற மாதிரி தெரியுது, என்ன சொல்ல வரீங்க, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சும்மா தேவையில்லாமலாம் என் மேலே பழி போடாதீங்க, நான் எதுவுமே பண்ணல, சும்மா பண்ணாத விஷயத்துல என்ன போட்டு குறை சொல்லிட்டு இருக்காதீங்க, உங்க உடல ஃபைட் பண்ணணும் எனக்கு ஆசை இல்லை, இந்த இடத்த விட்டு போகட்டா, நான் பண்ணது எதுனா ப்ரூஃபுக்கு தான் சொல்லிட்டு அவன் கேட்க, இதை கேட்டு அவனும் டென்ஷன் ஆயிட்டு அவனுடைய ஸ்வாட் எடுக்க, சரி ப்ரூஃப் தானே நான் உனக்கு அதை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண அடிச்சா இவன் என்கிட்ட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். என்னடா இவன் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் ஷாக் ஆவாங்க. ரோனன் நல்லா தானே இருக்கு, இதோட இதை முடிச்சுப்புமா, நீ இந்த அளவுக்கு எப்படி ரியாக்ட் ஆக நான் எதிர்பார்க்கல, நீ ரேங்க்ல ஃபர்ஸ்ட் தானே வந்திருக்குன்னு சொன்னேன். ஆஹா என்ன இது அங்கே ஃபைட் நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பதட்டுல பேசிட்டு இருக்கேன். உண்மையிலேயே உன்னுடைய ஸ்கில்லா எனக்கு நிரூபிச்சு காமி, நீ ஃபர்ஸ்ட் வந்திருக்கனா, எல்லாரையும் முட்டாளாக்கலான்னு பாக்குறியா, என்ன இவன் இப்படி கேட்டுட்டு இருக்கான் நம்ம கிட்ட போயிட்டு அப்படின்னு ஹீரோவும் ஒன்னு பக்கம் கோவத்துல இருக்கேன். வாடா திரும்ப சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரு கூப்பிட ஹீரோவும் போயிட்டு சண்டை போட அவன் கொடுக்குற அட்டாக்க அவரோட ஏத்துக்க முடியல. உனக்கு தண்டை தானே போடணும், என்னோட திறமைய காமிக்கிறேன் இதை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண, இருந்தாலுமே அதெல்லாம் அவர் கொஞ்சம் ஈஸியா தடுக்கிறாரு. ஆமா இவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான், அவனோட ஈடுக்கே நம்ம ஹீரோவும் ஈடு கொடுக்க, என்னடா முட்டாள் இப்போ உனக்கு சந்தோஷமா, இதை கேட்டு அவனும் ஷாக் ஆயிட்டு அங்க பாத்துட்டு இருக்க. அவனோட கையை கொஞ்சம் கொஞ்சமா நடுங்குது. ஹீரோ பண்ண அட்டாக் அந்த மாதிரி இவன் கிட்ட நல்ல டெக்னிக் இருக்கு, இருந்தாலும் ஊரதை ஏமாத்த பாக்குறான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஆனா இருந்தாலும் இதெல்லாம் பத்தாது, நீ என்ன இந்த இடத்துல தோக்கடிறவருக்கு இது முடியாது. டேய் லூஸ் மாதிரி பேசாத, ரிலாக்ஸ் ஆயிரு. டேய் உன்னோட திறமை எல்லாத்தையுமே என்கிட்ட காமிட்டா, யாரை ஏமாத்தலாம் பாக்குற, எப்படி நீ இதை மறைச்சு வைக்கலாம், என்னமோ நீ உன்னுடைய திறமைகள் எல்லாம் மறைச்சு வச்சுன்னு இருக்க, என்கிட்ட காமின்னு சொல்ல, முட்டாள்றா நீ கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா அவனை எதிர்த்து சண்டை போட, உங்க பட சண்டையே வெறித்தனமா இருக்கும். இந்த முட்டாளுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது போல, இவன் என்கிட்ட வந்திருக்கத பார்த்தா கண்டிப்பா சாகத்துக்கு தான் வந்திருப்பான், ஒண்ணு இல்லைன்னா என்ன கொள்றதுக்காக வந்திருப்பான், இவனை நான் சந்தேக கூடாதுன்னு நினைச்சாலும் தலைவேத்தி என்ன பண்றது, அவ்வளவுதான். இந்த பைத்துக்காரன் அவனுடைய ஆரோவை மேனிபுலேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது ரொம்ப மோசமான விஷயம். இந்த நிலைமையில இவன் கூட சண்டை போட்டு என்னால தோத்து விடும், இவனால் சிங்கிள் ஸ்லைஸா என்ன கட் பண்ண முடியும், அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரஸான ஆளு. ஏன்னா இவங்கிட்ட இருக்குது டெம்பஸ்ட் ஸ்வாட், கண்டிப்பா இவனை என்னால சமாளிக்க முடியாது. சரி எங்கடா ஓடுறன்னு சொல்லிட்டு பின்னாடி அவனும் துரத்திக்கின்னு வர, ஹீரோவும் ஒரு நல்ல பிளான் போட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி வரேன். என்னடா பண்ணிட்டு இருக்க, உன் கூட தானே சண்டை போட்டுன்னு இருக்கேன், உன்னுடைய ஆப்பனண்ட் உனக்கு பின்னாடி இருக்கேன், என் கூட சண்டை போடாம எங்கடா போயிட்டு இருக்கேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோவும் அசலா கிட்ட போயிட்டு அவ தோல்டு மேல கை வைக்க, என்னடா பண்ணிட்டு இருக்க, அவ பின்னாடி மறைஞ்சுன்னு இருக்கியான்னு சொல்லிட்டு அவனும் போய் அட்டாக் பண்ணலான்னு பார்க்க ஹீரோ இதை பயன்படுத்தி அசலாவை முன்னாடி காமிக்கிறான். அவனுக்கு ஒரு ஷீல்டா, ரோனன் எதுக்குடா என்ன தேர்ந்தெடுத்து என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள பாத்துறேன். இதை பார்த்துட்டு அந்த சில்லி ஃபேனும் என்னடா ஒரு லேடி எல்லாம் போயிட்டு உனக்கு ஷீல்டா ப்ரொடெக்ஷனுக்கு வச்சிருக்கேன், இது கோழத்தனமா தெரியல, ஒரு நைட்டு தானே நீ சொல்றதுக்கு லாய்க்கலன்னு சொல்லிட்டு அவன் கேவலமா பேச, அசலாவும் உங்களுக்கு தெரியாதுங்க இவன் அப்படிதான் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்கேன். எதுவும் நைட்டோட தந்திரத்துல ஒண்ணுதான், அதனால நீ சாக கூடாதுன்னா இந்த மாதிரிலாம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு அவன் ஷீல்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன்ல வச்சு பேசிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வாடா வாங்கிக்கடான்னு சொல்லிட்டு அசலாவை தள்ளி விட்டுட்டு அவன் கிட்ட வந்து அடுத்த நிமிஷமே அவன் மூஞ்சிலே ஒரு குத்து கொடுக்குறான். அவன் அதோட அப்படியே கொஞ்சம் கேராவன், என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சரி அசலா மாதிரியா வாங்க இந்த இடத்த விட்டு ஓடுவோன்னு சொல்ல, என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆயிட்டு இருக்க, வாங்க ஓடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் ஓட, நில்லுங்கடான்னு சொல்லிட்டு இவனை புலம்ப. இன்னொரு பக்கம் அந்த இடத்துக்கு இன்னொருத்தரும் வந்துட்டு என்னதான் இங்க நடந்துட்டு இருக்கு, சண்டை போட்டுன்னு இருக்கீங்களா, யாருதான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அவரும் பார்க்க, ஓ சார் நீங்களா ஜெல்லிஃபேன், என்ன இது உங்களுடைய மூக்குல இருந்து ரத்தம் வருது, நீங்க நல்லா தானே இருக்கீங்க, யாருன்னா உங்களை அடிச்சுங்களா என்ன, ப்ளீஸ் எது வந்தாலும் சொல்லுங்க சார், உங்களுக்கு எதுனா ஆயிடுச்சா, ப்ளீஸ் கொஞ்சம் ஃபார்முலா நடந்துக்கோ, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் இப்போ ஒன்றும் டியூக்கல் ஃபேமிலியில ஒரு சன்னா இல்லை, நான் ஒரு காமனரோடைய ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கேன், அதனால என்னை பத்தி அந்த அளவுக்கு நீ கவலைப்படாத, அது மட்டும் இல்லாம இங்க நடந்த சண்டை வந்து சும்மா சாதாரணமானது தான், அதனால என்ன நானே பார்த்துக்க முடியும், நீ ஃபீல் பண்ணதான்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்வாடை பார்த்துட்டு இருக்க, என்ன இது என்னுடைய ஸ்வாடை கிராக விட்டுக்குது, இந்த ஸ்வாடு வந்து ஹையஸ்ட்
கிரேடு மெட்டீரியலால உருவாக்கப்பட்டது. எப்படி இதையும் அவன் கிராக் பண்ணிட்டான்? ஒருவேளை அவன் பண்ண அந்த எக்ஸ்ட்ராடினரியான அட்டாக்ல தான் இப்படி இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு அவனும் பிளாஷ்பேக்ல யோசிச்சு பார்க்கறான். ஹீரோ பண்ண அட்டாக் அந்த மாதிரி அவனோட ஸ்வாட் வேற லெவலில் தான். நான் எதிர்பார்க்கல. அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானவன். ரோனன் தான் அவன் பேர் சொன்னாங்க. உன்னோட பேரை நான் மறக்க மாட்டேன்டா அப்படின்னு அவங்களும் சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோவும் மறுநாளே அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடான். சரியா கேபிட்டலோடைய அவுட் சைட்ல இருக்கிற ஷெமியோ ஃபாரஸ்ட்ன்ற இடத்துக்கு வந்திருக்கான். இங்க வந்ததுக்கான ஒரு காரணம் இருக்குப்பா. ஒரு புதிய இடத்த தேடி தான் வந்திருக்கோம். ஆமா ரோனன், நேத்து நீ ஒரு சம்பவம் பண்ணி அதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்? நமக்கு பின்னாடி எந்த பிரச்சனையும் வராதுல. என்ன இது? அதான் ஒருத்தனை நேத்து பேசிட்டே இருக்கும் போது என்ன ஷீல்டா வச்சு ப்ரொடெக்ட் பண்ணி அவன் கிட்ட வந்த உடனே அவன் மூஞ்சில ஒன்னு கொடுத்திய. அவன் வேற கிரேட் ஃபேமிலியில ஒருத்தன்டா. அவனுக்கு எதனா ஒன்னு ஆயிடுச்சுன்னா லம்பமாலதான் அப்புறமா குடியா இருக்குது. நம்மள சிறையில போட்டு தூக்கு தண்டெல்லாம் கொடுத்துருவானுங்க. அவனோட மூக்க வேற நீ உடைச்சிட்ட. என்ன பிரச்சனை எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவ பதறின்னு இருக்கேன். கவலைப்படாத, ஒன்னாவாது. என்னது ஒன்னாவாதா? ஏதோ சரி நீ சொல்றியன்னு வரேன். உண்மையா சொல்ல போனா அவன் நல்ல பர்சன் தான். கண்டிப்பா அவன் நம்ம சண்டை போட்ட விஷயத்த பத்தி யாருக்கிட்டையும் அந்த அளவுக்கு சொல்ல மாட்டான். அது மட்டும் இல்லாம அவனுடைய ஸ்வாட் ரொம்பவும் பிரமாதமானது தெரியுமா? அவனோட கோல் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும்ன்றதுதான். அது மட்டும் இல்லாம வீக்கா இருக்கவங்கள பாதுகாக்கணும் அவனோடது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான நோபலா இருக்க தான் அவன் ஆசைப்படுறான். அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் நேற்று பிளாஷ்பேக்ல சொல்லியிருப்பான். இந்த மாதிரி எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். என்னை பத்தி நீ அந்த அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான ஆள்லாம் கிடையாது. சரி ஓகே, உண்மை அதையா இருந்துச்சுன்னா கூட எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு அசலாவும் சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோவும் மோர் இம்பார்ட்டன்டான விஷயம், நம்ம ஒரு வழியா வந்துட்டோம். இதுதான் மானா வெயின். ப்ரொஃபசர் லயன் வந்து நம்ம கிட்ட சொன்னது இந்த இடம் பத்தி தான். இதுதான் பெர்னார்டோ ஸ்பிரிங். இந்த மானா வெயின் மூலியமா நமக்கு தேவையான சக்திகளை வந்து இதுல இருந்து அதிகப்படியா நம்ம பெற முடியும். அதுக்காக தான் அவர் அன்னைக்கு நமக்கு இந்த விஷயத்த கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹையஸ்ட் கிரேட் மானஸ்டோனும் மெடிசினல் ஒரு தாவரமும் இதுல நிறைய கலந்துருக்கு. அதனாலதான் இதுக்கு ஃபேமஸான பொசஸிங் கிரேட் எஃபெக்டிவ்னஸ். இதுல இருந்து கிடைக்கிற சக்தியை வந்து நம்மளுடைய பாடி அப்சர்வ் பண்ணிச்சுன்னா நம்ம இன்னமும் பவர்ஃபுல்லா மாறுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ப்ரொஃபசர் கிட்ட நம்ம இருக்கும்போது அவர் கையில ஸ்கிரிப்ட் கொடுத்தாருல, அந்த ஸ்கிரிப்ட்ல இந்த மேப்ல இருக்க இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்தை அடைத்துக்காக தான் கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த எக் வேற கூட எடுத்துன்னு போன சொன்னாரா, அதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அசலாவும் அவளுடைய கையை பார்த்துட்டு இருக்க ஹீரோவும் என்ன யோசிச்சுட்டு இருக்க அசலா? என்ன டிஃப்ரெண்டான ஃபீல் உணர்றியான்னு? இல்லடா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல நான் ரொம்பவும் அதிகப்படியான மானா இருக்கிற வேவ்ஸ் எல்லாம் உணர்றேன். இது மூலியமா கண்டிப்பா என்னால இன்னமும் அதிகப்படியா சோர்வே இல்லாம மேஜிக்ஸ் எல்லாம் பயன்படுத்த முடியும்னு ஒரு கான்பிடன்ஸ் வருது. அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே பயன்படுத்துற சக்தியில காட்டிலும் இப்போ என்னால ரொம்பவும் அதிகப்படியா ஸ்ட்ராங்கா பயன்படுத்த முடியும்னு தோணுது. அப்புறம் அந்த எக் வந்து உன்னுடைய பாக்கெட்ல தானே இருக்கு. அப்ப பார்த்தா அதுவும் கொஞ்சம் ஜொலிக்க ஆரம்பிக்குது. என்ன ஆச்சு அதுக்கு? அந்த எக்கால இந்த இடத்துல இருக்க மேஜிக் பவர்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஸ்பீடா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் அப்படி ஆகுது. ஓ, இந்த இடத்துல அதிகப்படியான மானம் இருக்குல்ல, அதனாலதான். இப்பதான் புரியுது எதுக்காக அவர் கொடுத்து விட்டாருன்னு. மரியா இந்த இடத்துக்கு வராதே நல்லதுதான். ஏன்னா நம்மளால நிறைய விஷயம் தனியாவே பாத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம அவர் மிஷனரியோடைய பொண்ணா இருக்கிறதுனால அவருக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு வரலன்ட்டான். ஆமா, சரியா சொன்னேன். ஆனா இருந்தாலும் ரோனன் என்னமோ ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த நான் நினைச்சு பாக்குறேன்டா. அது என்ன? ப்ரொஃபசர் லயன் வந்து நம்ம கிட்ட சொன்னார்ல, இந்த இடத்துல அதிகப்படியான மானம் இருக்குதும், கூடவே அதிகப்படியான பைனான்சியல் ஸ்பீஷியஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்துட்டு போகணும். கூடவே நெஸ்ட் வேற இந்த இடத்துல இருக்கு. கண்டிப்பா இதுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த இடத்துல ரெகுலரான அனிமல்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஆமா, ரியலி இது இந்த பிளேஸ்ல வந்து வித்தியாசமான உயிரினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏன் அப்ப திடீர்னு அவங்க கிரீப்பியான சவுண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க? அனிமல்ஸோட இது வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் காட்டுக்குள்ள கேட்க, என்னடா ஆச்சு அப்படி பாத்துட்டு இருக்கேன்? இல்லப்பா, ஏதோ ஒன்று சவுண்டு கேட்சா அதை தான் பாத்துட்டு இருக்கேன். சரி ரெடி ஆசலாம். என்னடான்னு பார்க்க நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் கொண்டு வச்சிருக்காங்க காட்டுக்குள்ள. இந்த ஸ்மெல் வந்து பிளட் ஓடிது. அது என்னால நல்லா சென்ஸ் பண்ண முடியுது. கண்டிப்பா காட்டுக்குள்ள யாரோ இருக்கிறாங்க. அது யாருன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த காடே ரொம்ப மோசமானதுன்னு சொல்லிட்டு ஹீரோவா சொல்ல, அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்க பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்தா வலைக்கப்பட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அப்போ அடுத்த வீடியோ மேல் நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட எல்லாம் நல்லா பார்த்துருப்பீங்க. முடிஞ்சலுக்கு அடுத்தது வரப்போற எபிசோடுக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க, சிலம்பை தொடர்ந்து வீடியோ முடிச்சுமா.